என்ன ராஜ் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இல்லையே. ஏன்னா என்னாச்சு? கொடுத்த காசை திருப்பி தர வக்கீல்ல, நீ எல்லாம் எதுக்குடா உயிரோட இருக்க? நான் ஆல்ரெடி அம்மா வீட்டில் உடம்பு சரியில்லை. நான் மெடிக்கல் செலவே அதிகமாயிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஒரு 2 மாசம் மட்டும் பொறுத்துக்கோங்க. நான் உடனே கட்டிட்டு இப்போ புது பிசினஸ் வேற ஆரம்பிச்சிருக்கேன். நான் கொஞ்ச நாள் மட்டும் நான் பேசணும். உனக்கு உங்க அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும்ல, வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னு தோணுச்சுன்னா காசை திருப்பி கட்டுறா. நான் கட்டிடுறேன். நான் ப்ளீஸ், நான் ஒரு 1-2 மாசம் மட்டும் நான் இல்லப்பா, இப்பதான்ப்பா கடை ஆரம்பிச்சிருக்கோம். வெறும் தோசை மட்டும்தான். இல்லப்பா, வெறும் இட்லி தோசை மட்டும்தான். வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா? இது வேற ஏதாவது இருந்தா? டேய் பக்கத்துல போலாம்டா. அங்கே சேவ் பண்ணாங்க, போய் சாப்பிடலாம்டா. ஆனா நீ வேற அந்த பையனை நம்ம வயசு பையன்டா, நம்ம தான்டா அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அவனை போய் சாப்பிடலாம். சொல்லுங்கப்பா, என்ன தோசை சாப்பிட்டீங்க? என்னன்னு நான் சாப்பிடுவேன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க. சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். நான் ஆடு கூட சாக்லேட் பண்ணி இன்னும் பார்த்தா சாப்பிடுவேன். சாக்லேட் நீ சீட்டா? என்னடா இவன் நான் சமோசா அடி போய் ஜூஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். இவன் பார்த்துனா 2 நிமிஷம் மட்டும். ஆண்டி, ஒரு 10 ரூபாய் எடுத்துக்கோங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சொன்னா எப்படா வருது? ஒரு கடையில் இப்போ தோசை சாப்பிட்டு வரேன்டா. செமையா இருந்துச்சு. அது நல்லா தான் நடந்தது. சின்ன கடை தான்டா. அந்த டிஃப்ரெண்டாக பண்ணுறாங்க. யூடியூப் தானே போய் ரிவ்யூ விடாண்டா. தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது வணக்கம். இன்னைக்கு நம்ம டிராஃபிக் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு தள்ளுவண்டி கடை, சாக்லேட் தோசை, அந்த மாதிரி வெரைட்டியான தோசை எல்லாம் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். உங்க கடையில இது ரொம்ப ஸ்பெஷலான தோசை சொல்லுங்க. உங்க கை பக்கத்துல எது கொடுத்தாலும் சாப்பிடுவோம். யூடியூப்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நீங்களும் எனக்கு சரி சமமாக பேசுங்க. நான் ஒரு டீ மசாலா ஏன்னா தோசை உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குன்னா கண்டிப்பா திருப்பி இன்னொரு ஆட்டி வரேன். தேங்க்ஸ். வாழ்க்கை ஒரு வட்டம்னு நம்ம முன்னோர்கள் சரியாக தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு வாட்டி தோத்துட்டோன்னா ஊரே நம்மளால் முடியாதுன்னு தான் சொல்லணும். அப்போது நம்ம மாற்ற வேண்டியது அவங்கள இல்லை, நம்மளை நாமே தான். நம்மளால் முடியுன்ற நம்பிக்கை தான் எல்லாமே. உள்நிலையில் ஆனந்தம், வெளிநிலையில் வெற்றி என எதுவாக இருந்தாலும் ஊக்கத்துடன் முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். வாழ்வில் பல துன்பங்கள் வந்தாலும் நம்பிக்கையுடனும் ஊக்கத்துடனும் அந்த பாதையை தொடரணும். தொடருவோம். நன்றி.